நல்லமலை 2024 தந்தியோன் யூடியூப் சேனலில் தமிழ் டப்புளில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மசாலா மூவி. ரவிச்சரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அமித் திவாரி, நாசர், வாணிசிரி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ நல்லமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கார். இவர் காடு இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இவர் ஒரு மாடெல்லாம் வளர்த்துட்டு இருப்பார். அப்படியே கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா அவர் வளர்த்த மாடு இறந்துடும். அந்த மாடு இறப்பில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பார். அவர் நினச்ச மாதிரியே ஒரு கடத்தல் நடந்திருக்கும். இப்போ அந்த கடத்தலுக்கும் இந்த மாட்டுக்கு சம்மந்தம் ஒன்று இருக்கும். அந்த சம்மந்தம் என்ன, இறுதியில் எப்படி வருது கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தான். சும்மா செமையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாப்லேருந்து கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருடைய கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. மற்றபடி படத்தில் தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாயிருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் விவசாயம் என்ன, அந்த மாடு வளர்ப்பு எப்படி மாட்டை வளர்க்கலாம் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருப்பாங்க. அப்படியே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அந்த சீன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம், மியூசிக் அண்டு சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜான மாஸ் மசாலா மூவிக்கு என்ன தேவையோ அதை அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு டெப்த்தான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுக்கல. என்னடா இது இப்படி போதே, பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான், ப்ரிடிக்டபுளாக இருக்குது. எந்த சீன்ஸும் புதுமையாக இல்லை. ஹீரோயின் ஹீரோ கேரக்டரை தவிர மற்ற கேரக்டர் எதுவுமே இவங்க சரியாக எழுதலை. இன்னும் கொஞ்சம் பக்காவாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஓரளவுக்கு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் விட்டு அடிச்சிருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் எப்படி சூப்பராக இருக்குது, சுமாராக இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.